மா பசிக்குதுமா, சாப்பாடு போடு. சரி கை கழுவிட்டு வா, எடுத்து வைக்கிறேன். ஆ, என்ன சாப்பாடுமா? தயிர் சாதம் தான். இந்தா. வெயில் அச்சதுதான் அச்சது, சும்மா எப்ப பார்த்தாலும் தயிர் சாதமே வச்சுன்னு இருக்க. ஆமா, இவர் அப்படியே கோடி கோடியா குடுக்குறாரு, இவருக்கு வெரைட்டி ரைஸ் செய்ய. இங்க பாருமா, சாப்பிடும் போது டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். இப்ப என்ன, நான் உனக்கு ஏஞ்சி போனமே இப்ப உனக்கு இப்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்க எருமை. ருசிக்கு சாப்பிடாத, பசிக்கு சாப்பிடு. நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டா ருசியும் போயிடும், பசியும் போயிடும். ஓகே, வாய மூட்டை சாப்பிட்டு குறை சொல்றது தான் நீ லாய்க்கு. சன் டிவில நாடகம் போட்டிருப்பான், வெய்ய. குடுமா. பக்கத்து வீட்டு பையன் கார் வாங்கியிருக்கான், அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சுன்னு கூப்பிட்டு போனான். நீயும் ஒரு ரவுண்டு கேட்க வேண்டியதானே? மெயின் ரவுண்டு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க அப்பவே, இந்த வயசுல உங்க பையன் இப்படி இருக்கானே, இவங்களாம் வயசானக்கு அப்புறம் எப்படி உங்களை பார்த்துப்பான்ட்டு. அந்த நாய்ங்களுக்கு வேற வேலையே இல்ல, எந்த நாய்ங்க தான் அது தெரியல, கையில மாட்டோம். பயம் உடைச்சிடும் புறம்போக்கே. பொம்பளை நானே உழைக்கணும் சாதிக்கணும்னு வெறியா இருக்கு. அசிங்கப்படுத்துற முன்னாடி நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், அம்மா நல்லா பார்த்துக்கணும், சுருக்கணும் குத்துட்டாங்கல்ல. எங்கடா போற? சாப்பிடாம சாப்பாடு வச்சுட்டு ஷோரூம் போயிட்டு கேட்லாக் வேணும், உன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து செலக்ட் பண்ணு.